نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال النبي صلى الله عليه وسلم أربع إذا كن فيك فلا عليك ما فاتك من الدنيا حفظ أمانة وصدق حديث صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பகத்திற்குரிய மனிதர்களை இந்த உலகத்தில் உருவாக்குவதிலே பெரும் கவனம் செலுத்தினார்கள். உலகத்தில் இன்னைக்கு தேவை நம்பிக்கையான மனிதர்கள். யாரை நம்புவது என்பது கூட நமக்கு இன்னைக்கு புரியல. யாரை நம்புவது? ஒருத்தர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தா கூட இவர் கடைசி வரைக்கும் நம்பிக்கையை காப்பாற்றுவாராங்கிற சந்தேகம் இருக்கு. நம்பகத்தன்மையில் ஒரு அசர பலம் என்று சொல்வதை போல அபார நம்பிக்கை உரிய மனிதனாக நம்மை ஆக்கணும். அது ரசூலுடைய லட்சியம், பெருமானாருடைய மிகப்பெரிய லட்சியம். உங்களை ஒருவர் நம்பி விட்டால் உயிர் போனாலும் அந்த நம்பிக்கையில இருந்து நீங்க விலகிடக்கூடாது. அப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்குறாங்க. உயிர் கூட போலாம், ஆனா நம்முடைய நம்பகத்தன்மை போயிடக்கூடாது. அற்பமான உலகத்தினுடைய லாபத்திற்காக தன்னுடைய நம்பகத்தன்மையை பாழாக்குற மனிதர்களை இன்றைக்கு நிறைய பார்க்கிறோம். சின்ன சின்ன காரியங்களுக்கும் அற்பமான காசுக்கும் நம்பகத்தன்மை இழந்துடுறாங்க. உங்க பின்னால் நான் நிப்பேன்னு சொல்றாங்க சில பேர். உங்க பின்னால் நிப்ப, ஒன்னும் கவலைப்படாதீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஒரு வாரம் கழிச்சு, 10 நாள் கழிச்சு, என்னப்பா பின்னால நிப்பேன்னு சொன்னியப்பா, இன்னைக்கு மாத்தமா இருக்க, நான் என்ன பண்றது, வீட்டுல சம்மதிக்க மாட்டாங்க. அம்மா ஏத்துக்கிடல, அத்தா ஏத்துக்கிடல, தம்பி மறுக்கிறான், குடும்பம் ஒத்துக்கல. பின்னால நிப்போன்னு சொல்லிட்டோமா, தீனுடைய விஷயமா, ஷரியத்துடைய விஷயமா, மார்க்கம் சார்ந்ததா, தொழில்துறை சார்ந்ததா, 2 பேரும் பார்ட்னரா இருந்து வியாபாரம் பண்றோமா, கடைசி வரைக்கும் நம்பகத்தை பாதுகாக்க. 2 பேரும் பார்ட்னர், மௌத்தார் வரைக்கும் பார்ட்னர் தான். கொஞ்சம் வளமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கிற போது, லாபம் கண்ணுக்கு தெரியும் போது அவரை எப்படி கலட்டி விடுறதுங்கிற கவனமுடைய மனிதர்கள் இன்றைக்கு நிறைய இருக்கிறாங்க. அவர் எப்படி கலட்டுறது? நம்ம மட்டும் நின்னா இதுல நல்ல ஜெயிக்கலாமே, லாபத்தை கண்ணுல பார்த்துட்டார். ஒருத்தரை எப்படியாவது நாட்டி விட்டுட்டோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னேறலாம். அது ஆபத்தானது, ஆரோக்கியமற்றது. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயத்திலும் பொருளை விற்பதில் இருந்து அந்த நம்பிக்கை உண்டாக்கி கொடுத்தாங்க.
வாசிலத் இப்னு அஸ்தா அப்படிங்கிற நபித்தோழர், அவர் வீட்டுக்கு வந்து ஒருவர் ஒட்டகம் வாங்குறார். அவர் வீட்டுல கொஞ்சம் நிறைய ஒட்டகம் விற்பனை. வீட்டுல வந்து ஒட்டகத்தை வாங்கிட்டார், வாங்கிட்டு போயிடுறார். பின்னாலேயே ஒருத்தர் துரத்திட்டு வர்றார். அவர் பதறி போய் வியாபாரம் வாங்கிட்டு போனவர் பதறி திரும்பி பார்க்கிறார். இவங்க வீட்டுல இருந்து ஆள் வந்துகிட்டு இருக்கு. வாசிலா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுல இருந்து ஒருத்தர் வர்றார். உடனே இவர் நில்லுன்னு சத்தம் போடுற, அவர் நின்னுட்டார். அவர் சொல்றாரு, இங்க பின்னால வந்தாரு. அவருடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, அவர் உடுத்த ஆடையை கூட சரி செய்யல, துணியை கையில பிடிச்சிட்டு ஓடி வர்றார். உடுத்திருந்த ஆடைய வீட்டில இருந்து ஓடி வருகிறார், துணியை கையில பிடிச்சிட்டு வருகிறார். அந்த ஆடையை கூட சரி செய்யல. ஏன்னா நான் வேகமா ஒட்டகத்துல போயிடக்கூடாதுன்னு சொல்லி பின்னாலேயே ஓடி வந்து என்ன நிப்பாட்டிட்டார். அப்புறம் தான் பார்த்தேன், அவர் தான் வாசிலா நபித்தோழர். அபிசபா சொல்கிறார், ஒட்டகத்தை வாங்கிட்டு போறார் அபிசபா. அவர் சொல்றார், வாசிலாவே வந்து நிக்கிறார். நான் வாங்கும் போது அவர் இல்ல, ஒட்டகத்தை வாங்கும் போது அவர் வீட்டுல இல்ல, பின்னால இருந்திருப்பாரோ வெளியில இருந்திருப்பாரோ எனக்கு தெரியாது. வாங்கிட்டு போற போது அவர் ஓடி வந்து என்ன நிப்பாட்டிட்டார். ஆடையை பிடிச்சுக்கிட்டே வந்தார். என்னங்க என்ன அவசரம், என்ன வேகமா வந்திருக்கீங்களே, நில்லுப்பா, ஒட்டகத்தை விலைக்கு வாங்கிட்டியான்னாங்க. வாங்கிட்டேன். எவ்வளவு காசு? இவ்வளவு காசு கொடுத்து வாங்கி. அப்படியா? அதை பத்தி அது பையனல உனக்கு ஒட்டகம் சம்பந்தமா ஏதாச்சும் அவங்க விவரிச்சாங்களான்னு கேட்டார். இந்த ஒட்டகத்தை பத்தி ஏதாவது விவரம் சொன்னாங்களா? இல்லையே. அவர் கேட்டாராம், இத சஃபரி அம்லில்லஹமி, நீ இத பிரயாண பயணத்திற்காக வாங்கி இருக்கிறாயா இல்ல இறைச்சிக்காக வாங்கி இருக்கிறியா? ஒட்டகத்தை வாங்கி அறுக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு போறீங்களா, இறைச்சியை பயன்படுத்துவதற்கா, பிரயாணம் செய்வதற்கான்னு கேட்டார். இல்ல நான் ஹஜ்ஜிக்கு போகணும், அதுக்கு தான் அந்த ஒட்டகத்தை வாங்கிட்டு போறேன்னா. ஹஜ்ஜிக்கு போகணுமா? அப்படியா? அப்ப அந்த ஒட்டகத்தினுடைய கால் குழம்புல புண்ணு இருக்குது, அடிபட்டு இருக்குது, அதுல ஒரு கொப்பளம் ஏற்பட்டு இருக்குது, அந்த கொப்பளம் சரியாகணும்பா. அப்பதான் உனக்கு அது ஒட்டகம் பயணத்துக்கு ஒத்துழைக்கும். இறைச்சிக்கு இந்த ஒட்டகம் சரியானது, ஏன்னா அந்த கொளுத்தது சத உள்ளது, எவ்வளவு இறைச்சி இதுல எடுக்கலாம். ஆனா பிரயாணத்துக்கு அவரு கேட்டாரா, வியாபாரம் பண்ண பின்னால நீங்க குழப்பம் விளைவிக்கிற மாதிரி இருக்கேன்னாரா. உங்க வீட்டுல தான் வாங்கிட்டு போறேன், நீங்க குழப்பம் விளைவிக்கிற மாதிரி இருக்கு. குழப்பம் விளைவிக்கலப்பா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க பையத்தான போது சொன்னாங்க, நீங்கள் எந்த பொருளை யாருக்கு விற்றாலும் விற்பதற்கு நான் அனுமதிக்க வேண்டும் என்றால் அந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட பொருளில் இருக்கிற நிறைவு குறைகளை சொல்லிதான் விற்பனை செய்யணும். லா யஹில்லு லில் மர்இல் முஸ்லிம் ஐ யபியா ஷையன் இல்லா ஐயுபையின். எந்த ஒரு முஸ்லிமான சகோதரனுக்கும் பெருமானார் சொன்னாங்க, எந்த ஒரு மனிதனானாலும் எந்த பொருளை விற்பதாக இருந்தாலும் அதுல குறை இருந்தால் அந்த குறையை விவரிக்காமல் விற்பது ஹலால் இல்லை, அனுமதி இல்லை. நீங்க நல்லா கவனிக்கணும். நமக்கு உருவாக்கப்பட்ட அந்த வழிகளை நீங்க கவனித்தால் நாம உலகத்தில் மிகச்சிறந்த ஜொலிக்கிற வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கெல்லாம் ஒரு பாயிட்ட வியாபாரம் செய்தா ஏமாத்திட்டாரு, மோசடி செய்துட்டாரு, ஒரு பாயிட்ட காசை கொடுத்து ஏமாந்து போயிட்டேன், அந்த மனிதன் பணத்தை கொடுத்து ஏமாத்திட்டான், இப்படி எல்லாம் இன்னைக்கு நிறைய நடக்குது. இதற்கெல்லாம் காரணம் நாம் வந்த பாதையை மறந்து விட்டோமா என்று கேட்கிறேன். போதிக்கப்பட்ட போதனை விட்டு வெளியே போகி விட்டோமா என்று கேட்கிறேன். இல்லை, போதனையே விளங்கவில்லையா என்று கேட்கிறேன், புரியவில்லையா என்று கேட்கிறேன். இன்னைக்கு சர்வசாதாரணமா நடக்கிறது ஏமாற்றுகள், மோசடிகள். பணத்தை கொண்டு கொடுத்து ஏதோ லாபம் கிடைக்குதுன்னு சில பேர் பணத்தை கொடுத்துடுறாங்க. மாசம் மாசம் நீ 10,000 ரூபாய் கொடுத்துட்ட, நீ வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்துரு, 5 லட்சம் ரூபாய் கொடுத்துரு, 4 லட்சம் ரூபாய் கொடுத்துரு, மாசம் வீடை தேடி 20,000 ரூபாய் வரும். பாவம் இவர் 2 லட்சம் ரூபாய் கொடுக்கிறார், உடனே 20,000. சுபஹானல்லாஹ், கையில கொடுத்தா ரொக்கமா 20,000 கிடைச்சிச்சுன்னா அப்புறம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். 4வது மாசத்துல ஆள் எஸ்கேப் ஆயிடுறான். எத்தனை கம்பெனிகளை மூடிட்டாங்க, எத்தனை இது மாதிரி சீட்டுகள் மூடப்பட்டிருக்கிறது, கோடி கணக்கில் அடிச்சுட்டு போயிடுறாங்க. நான் சொல்வேன், நாம் வந்த பாதை இது அல்ல. உலகத்தில் எல்லோருக்குமாக நாம் கற்றுக் கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். வியாபாரம் அவர் வீட்டிலே அவர் குடும்பத்தார்கள் பண்ணிட்டாங்க. அவர் வந்து கேட்கிறார், குடும்பத்திலே என்னம்மா அந்த ஒட்டகம் கொடுத்துட்டீங்களா, அதில் உள்ள நிறைய குறைகள் சொன்னீங்களா, மறந்துட்டோமே. ஓடி வருகிறார் பின்னாலே, ஆடை கூட சரி செய்யாம வருகிறார். அவர் சொன்ன வார்த்தை தான் முக்கியம். சமீத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கள் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்ல நாங்கள் கேட்டிருக்கிறோம். எங்க கையை பிடிச்சு பையத்து வாங்கும் போது சொன்னாங்க, எந்த பொருளை நீங்கள் வியாபாரம் செய்வதா இருந்தாலும் அதுல குறை இருந்தா சொல்லிதான் வியாபாரம் செய்யணும். குறைக்குள்ள காசை குறைச்சுக்கங்க. அந்த கால்ல டேமேஜ் இருக்குது, நீ ஹஜ்ஜிக்கு போற வழியில அது உன்னை சுமக்கணுமே,
அதனால அதை சரி செய்துக்கா. அவர் சொன்னாரா, நாள் இருக்குது, நான் சரி செய்துக்கிறேன், எனக்கு ஒட்டகம் பிடிச்சுக்கிட்டுங்கிறார். அல்ஹம்துலில்லாஹ்டா, எனக்கு முடிஞ்சு போச்சு, நான் என் கடமையை செய்துட்டேங்கிறார். எப்படிப்பட்ட மனித புனிதர்கள்! அவருடைய ஒட்டகம் தான், சொந்த ஒட்டகம், அவர்தான் முதலாளி. முதலாளி ஓடி வருகிறார். இதுல டேமேஜ் என்று சொல்வதற்கு ஒரு மிக உயர்ந்த வாழ்க்கை அது. எந்த சூழலிலும் காசு வரும் போகும். காசுக்காக நமது நம்பகத்தன்மை இழக்குவதா? காசுக்காக நம்பிக்கை பாழாக்குவதா? நம்மை நம்பியவர்களை எந்தைக்கும் கைவிடக்கூடாது. பெருமானார் சொன்ன ஒரு செய்தி இங்க நான் சொன்னா பொருத்தமா இருக்கும். கியாமத்து நாளின் அடையாளங்களில் ஒன்று, லா யஅமனு ஜலீசுன் ஜலீசா, நண்பன் நண்பனை நம்ப முடியாத காலம் என்றார். யார சொல்லல, ஒரு நம்பிக்கையை நண்பன் கூட நிறைவேற்ற மாட்டான். நண்பன் மீது இருக்கிற நம்பிக்கை இழக்கும். அந்த காலம் வறுமையானால் உலகத்தின் இறுதி நாள் வரும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு எந்த நண்பர்களை நம்புற மாதிரி இருக்குது என்று நான் கேட்க வேண்டும். அந்த அளவிற்கு நம்பிக்கையில் பல பேர் துரோகமாகி விடுகிறார்கள். எல்லாம் கரெக்ட் தான், நம்பிக்கையில துரோகமாயிடுறாங்க. யாராவது நம்பிட்டோம்னா அதுல ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கணும். நம்பிக்கை 3 விஷயம் இருக்குது. ஒன்னு, நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில உள்ளதுல அமானிதத்தை பாதுகாக்கணும். நமக்கும் நம்முடைய குடும்பம், நண்பர்கள், மக்களுக்கு மத்தியில் அமானிதத்தை பாதுகாக்கணும். நமக்கும் உள்ளே அமானிதத்தை பாதுகாக்கணும். ஏன் விஷயத்துல நான் அமானிதமா நடக்கணும்? 3 வகை எழுதுறாங்க. அல்லாஹ்வோடு நான் நம்பிக்கையோடு நடக்கணும். படைச்சவன் அவன் எப்படி எல்லாம் நான் நடக்க சொல்றானோ அதுல கரெக்டா நடக்கணும். அல்லாஹ் இப்படி நடக்க சொல்லியிருக்கானா அதுல நான் கரெக்டா நடக்கணும். மக்கள்கிட்ட அவங்க நம்பினாங்களா அதுல கரெக்டா இருக்கணும். எங்க மக்களோட எதிரிகள் தானே, மக்களோட எதிரிகள் தான் நபிக்கு. எல்லா எதிரிகள் தான், நிறைய பேர் எதிரிகள். பெருமானாருடைய வீட்டுல அவங்க புறப்படுறாங்க ஹிஜ்ரத்துக்காக மதீனாவை நோக்கி. நபியினுடைய வீட்டுல இருக்குது இங்கன ஒரு பொருள், இங்கன ஒரு பொருள், இங்கன தங்கம், இங்கன காசு, என்னான்னு கேட்டாங்க. இதெல்லாம் மக்கள் கொடுத்த அமானித பொருள்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம். யாரு கொடுத்திருக்கிறாங்க? கொடுத்தவங்களை லிஸ்ட் எடுத்து பார்த்தால் அது பெரும்பாலும் ஈமான் இல்லாத மனிதர்கள், நம்ம சகோதர மதத்தை சார்ந்தவங்க. சகோதர மதத்தை சார்ந்தவங்க பெருமானாட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. எதுக்கு? இங்க கொடுத்தா அந்த சொத்து பாதுகாப்பா இருக்கு. அமீன், நம்பிக்கையாளர் என்ற பெயரை சொந்தமாக்கி கொண்டார் பெருமானார். இங்க இருக்குது பணம், அப்படியே கெட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த கெட்ட கூட அவளுக்கு அல்ல பெருமானார். நகை கெட்டி வச்சிருக்கிறாங்க பெருமானார். அதை கொடுத்தவர்கள் மக்காவினுடைய இஸ்லாம் அல்லாத சகோதர மதத்தை சார்ந்தவர்கள். பெருமானார் ராத்திரி புறப்படணும். அலியை கூப்பிட்டு சொன்னாங்க, அலியே இருக்குது பணம், இதெல்லாம் என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட மக்காவாசிகளின் அமானித பொருள். அப்ப கூட சஹாபாக்கள், நமக்கு துரோகம் செய்துட்டாங்க இந்த மக்கள், ஊரை விட்டு நம்மளை வெளியாக்குறாங்களே, முஸ்லிம்களுக்கு இடைஞ்சலா நடக்கிறாங்களே, அவங்க சொத்தை நம்ம கரெக்டா கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு பெருமானார் அவர்களை வளர்க்கவில்லை. அலி சொன்னாங்களா, அப்படின்னா நான் பாதுகாக்கிறேன், நீ பாதுகாக்கணும்பா, ராத்திரி நீங்க படுத்துரு, காலையில் எழுந்திருச்சு அவங்க எல்லாம் சந்திச்சு கொடுத்துட்டு வாண்டாங்களா பெருமானார். கொடுத்துட்டு வா. இங்க அலி சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அன்னைக்கு ராத்திரி பெருமானார் சொல்றாங்க, இன்னைக்கு இரவு இவர்கள் என்னை தாக்குவதற்கு முயற்சி எடுத்திருக்கிறார்கள், என்னை கொல்றதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறாங்க, படுக்கையில் வந்து கொல்லணும். அல்லாஹ் சொல்லிட்டான், இன்னைக்கு ராத்திரி தான் நீங்க மதீனா கிளம்பணும். அல்லாஹ் சொன்னதான் நடக்கும். இப்ப பெருமானார் சொல்றாங்க, நீ படுத்துரு, காலையில எழுந்திருச்சு உரியவங்கள்ட்ட அமானிதத்தை கொடுத்துட்டு நீ மதீனால வந்து என்ன சந்தினாங்க. அலி சொல்றாங்க, எனக்கு நம்பிக்கை பெருமானார் மதீனால வந்து என்ன சந்தின்றாங்க, என்ன சந்திக்க நீ மதீனாவுக்கு வருவேன்றாங்க. அதனால எதிரிகள் உள்ள வருவாங்க, தேடுவாங்க, நபி இல்ல என்ன பார்ப்பாங்க, ஆனால் என்ன கொல்ல மாட்டார்கள். ஏன்? நபி நீ மதீனாவில் வந்து என்னை சந்தித்து விடு என்கிறார்கள். அந்த வார்த்தையில் எனக்கு நம்பிக்கை இருந்தது. பெருமானார் மதீனாவுக்கு வான்னு சொல்லிட்டாங்கல்ல, என் உயிர் பாதுகாக்கப்படும். அதான் நடந்துச்சு. உள்ள வந்து பார்த்தாங்க, பெருமானார் இல்ல, அலி படுக்கிறாங்க. அடிக்க வந்தவங்க கையை நிப்பாட்டிட்டாங்க. எங்கப்பா முகமதுன்னு கேட்டுட்டு நபியை தேட ஆரம்பிச்சுட்டாங்க. அலியை ஒன்னும் பண்ணல. அலி சொல்றாங்க, என்ன ஒன்னும் பண்ண முடியாதுன்னா. காலையில அந்த மக்கள் வீட்டுல போய் அமானியத்தை ஒப்படைக்கிறாங்க. அவங்க கேட்டாங்க, எங்கே நபியே? எதிரிகளுடைய பயந்து, எதிரிகளுடைய தாக்குதல், அல்லாஹ்வுடைய உத்தரவு, வெளியில போயிட்டாங்க. அவங்க வெளியில போனாலும் அவர்களை நம்பி கொடுத்த பொருள் வீட்டுக்கு வந்துச்சு. இதெல்லாம் சில பேரை நம்பி கொடுத்தோம்னா நாளைக்கு எங்க தந்தன்ல கேட்கற மாதிரி இருக்குது. எங்க தந்தப்பா அப்படிங்க, இப்ப உங்ககிட்ட தானேப்பா தந்தேன். கனவு கண்டியாங்க, கனவா கண்ட யாரு? நேருக்கு நேரா வாங்கினது, வெளியாலாம் இல்ல, குடும்பத்துக்காரன்.
நேருக்கு நேரா வாங்கிட்டு உங்கள்கிட்ட தானேப்பா தந்த, எங்க தந்தப்பா அப்படிங்கிற மாதிரி. அதான் அல்லாஹ் ரசூலுக்கு என்ன விஷயம், கொடுத்தா எழுதி வையுங்கள், சாட்சி வையுங்கள். ஆனா சில பேர் மேல இருக்கிற நம்பிக்கையில நம்ம எழுதுறது இல்ல, சாட்சியெல்லாம் வைக்கிறது இல்ல. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க, நம்பிக்கையில ரொம்ப கரெக்டா நடப்பவர்கள். அல்லாஹ் நம்மை அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ்வோடு உள்ள நம்பிக்கை. அதற்கு உஸ்மான் நிக்கிறாங்க, வெயில், உஸ்மான் சொல்றாங்க கடுமையான வெயில், மதீனாவுடைய அவுட்டருக்கு வந்திருக்கிறாங்க. தன்னுடைய அடிமையை கூப்பிட்டுட்டு செய்தனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவுட்டர்ல வந்து அவங்க அந்த தண்ணி தொட்டி போட்டிருந்தாங்க, அந்த இடத்துல நிழல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. தன் அடிமையோடு நிழல்ல செய்தனா உஸ்மான் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த நேரத்துல மதீனாவுடைய எங்கோ தூரத்திலிருந்து ஒருத்தர் 2 ஒட்டகத்தை பிடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறார். 2 ஒட்டகத்தை முன்னால பத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கிறார். அதற்கு உஸ்மான் சொல்றாங்க, இவ்வளவு கடுமையான வெயில் இந்த மனுஷன் வரணுமா? அவ்வளவு தேவை உள்ளவரா? கொஞ்ச நேரம் வெயில் தாழ்ந்து வந்து கூட அந்த ஒட்டகத்தை விற்பனை செய்யறாங்க, செய்யலாமே. மதீனாவுடைய ஓரப்பகுதியிலே இருந்து வருகிறார். 2 ஒட்டகத்தையும் முன்னாலே பற்றிக் கொண்டு, முன்னாலே அந்த ஒட்டகத்தை அனுப்பி வைத்துக் கொண்டு பின்னாலே அதை பின்னாலேயே தொடர்ந்து வருகிறார். உஸ்மான் சொல்றாங்க, என்னால அந்த பக்கம் போய் அவர் யார் என்று கூட பார்க்க முடியல, அவ்வளவு வெயில். பாலைவன வெயில் எப்படி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு போகவே முடியல. ஆனா நான் நினைச்சேன், இவ்வளவு பெரிய வெயில்ல ஒருத்தர் வர்றாருன்னா ரொம்ப தேவையுடையவரா இருக்கார். வெயில் தாழ்ந்து போற வரைக்கும் கூட அவருக்கு குடும்ப சூழ்நிலை முடியல அப்படின்னு அவர் யாருன்னு நான் விளங்குறதுக்காக உட்கார்ந்து இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் பக்கத்துல வர வர எழுந்திருச்சு பார்த்தா அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டு இருக்காங்க, நாட்டினுடைய ஜனாதிபதி. உடனே நான் எழுந்திருச்சு வெளியில போய் அவர்களை வரவேற்கணும்னு சொல்லி வெளியில போன, என்னால வெயில நிக்க முடியல, மீண்டும் நிழலில் வந்து உட்கார்ந்தேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் பவரை கூட்டுறாங்க. வெளியிலே சென்றேன். அவர் உமர் என்று விளங்கிய போது, நாட்டின் ஜனாதிபதி என்று விளங்கிய போது வரவேற்க வேண்டும் என்பதற்காக போனேன். ஆனால் அந்த வெயில் என்ன நிக்க முடியல. நான் நிழலில் மீண்டும் வந்து உட்கார்ந்து கொண்டேன். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வழியே கிட்ட வந்த போது எனக்கு சலாம் சொன்னாங்க. நான் அவர்களை சலாம் சொல்லி நிழலுக்கு அழைத்தேன். நான் சொன்னேன், என்ன இது, இந்த வெயில்ல நீங்க எங்க போயிட்டு வர்றீங்க? அவர் சொன்னா, உனக்கு தெரியாதுப்பா, இந்த 2 சதகாவுக்கு மக்களுடைய சொத்து, 2 ஒட்டகம். இந்த 2 ராத்திரி எழுந்திருச்சு போயிட்டு எங்க போச்சுன்னு தெரியல. பூரா இவ்வளவு நேரம் தேடி முடிச்சா எங்கோ ஒரு தோட்டத்துல நிக்குது. இந்த 2 சதகாவுடைய ஒட்டகம் மனிதர்களின் சொத்து. இது இந்த சதகாவுடைய ஒட்டகம் எங்க இது காணா போயிடுமோன்னு பயந்து நான் போனேன். கொஞ்சம் நிழல் வந்து போலாமே, அதுக்குள்ள எங்கேயாவது போயிடக்கூடாது. எனக்கு ஒரு பயம். அகாமனி ரப்பி பைன யதை வயஸ்அலனி, அல்லாஹ் நாளை மறுமையில் தனக்கு முன்னால் நிறுத்தி, உமரே, மக்களின் சொத்து உன்னை விட்டும் காணா போன போது நீ கவலைப்படாமல் இருந்து விட்டாயே என்று விசாரிப்பானோ? அது அல்லாஹ்வுடைய அமானிதம் இல்லையா? நான் பயந்தேன். எனவே போய் தேடி பிடிச்சிட்டு வந்துட்டேன். அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. அவர் விறுவிறுத்து நிற்கிறார் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இது அல்லாஹ்வின் அமானிதம். மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணம் இது. அந்த வெயிலில் அந்த 2 ஒட்டகத்தையும் அப்படியே தள்ளி கொண்டே வந்திருக்கிறார். கொஞ்சம் நிழலுக்கு வாருங்கள், களைப்பாருவோம், கொஞ்சம் தண்ணீர் குடித்து விட்டு போங்கள். நான் அடிமையை அனுப்பி ஒட்டகத்தை கொண்டு அங்கே கெட்ட விடுகிறேன். எங்கே பைத்துல் மாலுடைய சொத்து இருக்குமோ, எங்கே சதகாவின் பணம் பொருள் இருக்குதோ, அங்க கொண்டு ஒட்டகத்தை நம்ம அடிமை அனுப்பி கட்ட வச்சிடறேன். கொஞ்சம் நில்லுங்கள், இளைப்பாருங்கள், தண்ணீர் தருகிறேன் என்றேன். அதற்கு உமர் இப்னு கத்தாப் சொன்னார்கள், உஸ்மான், வருத்தப்படாதீர்கள், இது அங்கே போய் சேர்ற வரையிலும் இந்த உமருக்கு நிம்மதி பிறக்கவில்லை என்றார். மாமனிதர்கள், உலகத்தை திரும்பி பார்க்க செய்த மனிதர்கள். ஒரு ஜனாதிபதி என்பதை கூட அவர் மறக்கிறார். இது அமானிதம், மக்களின் சொத்து இது. இன்றைக்கு மக்களுடைய சொத்துக்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் சீரழிக்கப்படுகிறது. எந்த சொத்தை எங்க பாதுகாக்கப்படுகிறது? அடுத்த ஆள் பொருளா இருந்தா கூட ஒரு மடக்கு சேர்த்து குடிக்கிற மாதிரி நிலவரம் இருக்கு இன்னைக்கு. மற்றவங்க பொருளா இருந்தா கூட கொஞ்சம் யூஸ் பண்ற மாதிரி, தாம் பொருளா இருந்தா கொஞ்சம் பதமா வைக்கிறார், பாதுகாப்பா வைக்கிறார். அடுத்த ஆள் பொருளா இருந்தா கொஞ்சம் டமால் வைக்கிறாரு கீழே. இந்த நிலைமை இன்னைக்கு நீடிச்சு இருக்கு. சின்ன பொருளா இருந்தாலும் அவர் பொருளை கொண்டு அன்னைக்கு ஒரு கிளாஸ் ஒருத்தர் தண்ணி குடிக்க கொண்டு வந்தாரு, குடிச்சிட்டு உடனே கழுகி கொண்டு போயிட்டாரு. கொட்டா கிடக்குது, அப்படி தூக்கி போட்டு போறாரு. அது பள்ளிவாசல் கொட்டுறா தானே. பள்ளிவாசல் தொப்பியை சில பேர் சைக்கிள்ல போய் தான் வாங்கிட்டு, அப்போ உன் தலையில பள்ளிவாசல் தொப்பி இருக்குது, அது எது இந்த பச்சை சோப்பு கலர்னால கண்டுபிடிக்க முடியுது. ஒரு பள்ளிவாசலுக்குன்னு ஒரு தொப்பி செய்து போட்டிருக்கிறவங்க, வலை தொப்பி,
அவர்கிட்ட போய் அவரு கடைசியில் அதை ஒண்ணு நினைச்சுக்கிட்டாங்க, மறந்து போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னார். பரவாயில்ல, இங்கே நம்முடைய பொருள்களில் காண முடியாத தாராளத்தை மற்ற பொருளில் காணுகிறோம். நம்முடைய பொருளிலே இருக்கிற பேணுதல் அடுத்தவருடைய பொருள் நமக்கு வருவதில்லை. ஆனால் அங்கதான் வரணுங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய வியாபாரத்திலிருந்து, கொடுக்கல் வாங்கலில் இருந்து, நமது தனி மனித வாழ்க்கையிலிருந்து, குடும்பத்தோடு நாம் பழகுவதில் இருந்து நம்முடைய நம்பகத்தன்மை இழந்துடக்கூடாது. அவர் ரொம்ப கரெக்டான ஆளுப்பா, சொன்னா கரெக்டா இருப்பார், அந்த ஒரு பேரை உண்டாக்கிக்கிறோம். அவர் சொன்னா கரெக்டா இருப்பார், அவர் அதெல்லாம் மாத்தம் செய்ய மாட்டார். இடத்துல ஒரு நிகழ்ச்சி ஏத்துக்கிட்டாச்சு, போக முடியாத ஒரு சூழ்நிலை, போவே முடியாது. ஆனா அந்த மக்கள் சொன்னாங்க, அதற்கு வந்துருவீங்களா? வந்துருவோம்பான்னு சொல்லிட்டேன். இன்ஷா அல்லாஹ் வந்துருவோம்னு சொல்லியாச்சு. ஆனா அங்க போக முடியாது. அன்னைக்கு ஒரு பிரச்சனை ஆகி போச்சு, போக்குவரத்துல சிரமம். திடீர்னு நிப்பாட்டிட்டாங்க ட்ரெயினை. சமீபத்தில் நடந்ததுதான். அவங்களுக்கு ஒரே பதட்டம், அதுக்கு வந்துருவீங்களா, எப்படி வருவீங்க? போக்குவரத்து கொஞ்சம் சிரமம், ஆள் வர்றாங்க, அரசியல் தலைவர்கள், அங்கங்க ரோடு டிராபிக் இதாகி போச்சு, ரோட்டை நிறுத்திட்டாங்க போக்குவரத்தை. நான் வந்துடும், எப்படியும் வந்துடும் இன்ஷா அல்லாஹ். அமானித வாக்கு கொடுத்துட்டோம்னா எங்க ஹயாத் இருக்கிற வரைக்கும் நிறைவேறும், நாங்க வரலன்னா நாங்க மௌத்தாயிட்டோம்னு அர்த்தம். அப்படி சொன்னேங்கிறேன். அல்லாஹ் அந்த நம்பிக்கையை கொடுத்தான். கடைசி வரையிலும் நாங்கள் கொடுத்த ஒரு வாக்கை இன்னும் மீறியதில்லை. நம்பியவர்கள் கைவிடுற இடத்துல இருந்ததில்லை. அல்லாஹ் பெரிய தௌஃபீக் செய்தான். நம்ம நண்பர் ஒருத்தர் கார் கொண்டு வந்து அழைத்து சென்றார். அவர் இப்ப இங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார், பள்ளியிலே இருக்கிறார். காரில் அழைத்து சென்று புரோகிராம் இடத்திலே கொண்டு விட்டார். ஆனா அந்த இடத்துல போவே முடியாது. டிராபிக்கை கடந்து கொண்டு ஒரு மாதிரியா சமாளிச்சு அல்லாஹ் கொண்டு சேர்த்தான். ஆச்சரியப்பட்டாங்க அந்த மக்கள். நான் சொன்னேன், நாங்க கரெக்டா நடக்கணும்னு நாம நினைக்கிற போதெல்லாம் அதில் சின்ன சின்ன பிரச்சனைகளை அல்லாஹ் தீர்ப்பதற்கு பொறுப்பெடுக்கிறான். அல்லாஹ் தீர்க்க பொறுப்பெடுக்கிறான். இப்ப 4 மைல் 5 மைல்லாம் இல்ல, நூற்றுக்கணக்கான மைல்கள் அல்லாஹ் கொண்டு சேர்த்தான். வாழ்க்கையில் ஒரு பெரிய உறுதிப்பாடோடு இருங்கள். அசர பலம் என்று சொல்வதை போல அசர நம்பிக்கை, அபார நம்பிக்கை நம் மீது நாம ஏற்படுத்தி கொள்ளணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரணும். அவன் சரியான ஆளுப்பா, அவளை நம்பி எதுவும் கொடுக்கலாம். சில பேர் சொல்லுவாங்களே, அவரை நம்பி என் சொத்தை கூட நான் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கெல்லாம் அப்படிலாம் சொல்லலாம் முடியாது. யாரை நம்பியும் கொடுக்கிற நிலைமை இல்லை. கூட பிறந்தவர்கள் கூட நம்பகத்தன்மை இழந்துடுறாங்க. கூட பிறந்தவர்கள் நம்பகத்தன்மை இழந்துடுறாங்க. யார் சொல்லோ கேட்டவர்கள் சருகி போகிறார்கள், தவறி விடுகிறார்கள், கொடுத்த அமானிதத்திலே துரோகம் செய்து விடுகிறார்கள். கேட்பார் சொல்களை கேட்க கூடாது என்கிறேன். நம்முடைய நம்பகத்தன்மை பாதுகாக்கிற விஷயத்தில் நம்பகத்தன்மை பாதுகாப்பதற்கு கேட்பார்கள் சொல்ல கேட்க கூடாது. அவங்க சொல்லிட்டாங்க, நான் என்ன பண்றது? எவங்க சொன்னா என்ன இருக்கு? நம்முடைய நம்பிக்கை ரொம்ப நாணயமானது, மகத்தானது, அதுல உறுதியா இருக்கணும் எல்லா விஷயத்திலையும். ஹஜ்ரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நான் சொல்றதை கவனிக்கணும். சொத்து விஷயத்துல இருந்து, அல்லாஹ்வோட நடக்கிறதுல இருந்து, அடியார்களோடு நடக்கிறதுல இருந்து, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு அம்மா அபூ ஹனீஃபா பட்டு வியாபாரி, ஒரு அம்மா பட்டு புடவையை கொடுக்குது. கொடுத்து, அப்பா இது பட்டு புடவை, நீங்க பட்டு வியாபாரம் செய்றீங்க, நான் கொஞ்சம் கஷ்டத்துல வந்திருக்கேன், இதை வச்சுட்டு ஒரு 100 தீனார் தாங்கன்னு கேட்டாங்க. அந்த அம்மா எவ்வளவு கேட்குது? 100 கேட்குது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, என்னம்மா விவரம் இல்லாத பொண்ணா இருக்க, இது 100லாம் இல்லம்மா, இந்த பேருக்கு 100 கேட்கிறிய, இந்த ட்ரெஸ்ஸுக்கு, இந்த புடவைக்கு 100 கேட்கிறியம்மா, இது 100 இல்ல கூட வரும். நாங்க அந்த அம்மா பதறி போயிட்டு, 100 இல்லைன்னா 50 சொல்லுவாங்கன்னு பார்த்தா கூட வருங்கிறாங்க. 100 விட இந்த ட்ரெஸ்ஸுக்கு கூட காசு, இன்னும் கொஞ்சம் கூட கொடுக்கலாம்னாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, இல்லைங்க எனக்கு 100 போதும். 100ன்னு நான் வாங்க முடியாது, இந்த ட்ரெஸ் 100 விட கூட. அப்ப எவ்வளவு? ஒரு 200 தாங்கல. அந்த அம்மா டப்புன்னு ஒரு 100 கூட்டுச்சு. நல்ல வசமான ஆள்கிட்ட சிக்கிட்டோன்ட்டு 200 தாங்கலன்னாங்க. பட்டு, இந்த பட்டுக்கு நான் 200 தரவா? இல்லை இல்லை, 200 கம்மி, அதை விட நீ கூட கேளு தருகிறேன் என்றாங்க. அந்த அம்மா 300 தாங்கன்னாங்க. இல்ல இல்ல கம்மிமா, இன்னும் கூட்டுனாங்க. 400ன்னாங்க. இல்ல இல்ல கம்மி. அந்த அம்மா கேட்டாங்க, அத்தஸ்தாஸிஉ பி, என்ன இமாம் பெரியவர்கள் என்று நினைத்தேன், கேலி அல்லவா செய்கிறீர்கள்? அந்த அம்மா சொன்ன வார்த்தை, ரொம்ப பெரிய மனிதர் என்றல்லவா நினைத்து வந்தேன். நீங்கள் ஒரு வியாபாரி மட்டும் இல்லை, ஒரு பெரிய மார்க்க மேதை. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சட்ட மேதை, ஆனா வியாபாரியாவும் இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் பேசிமாம் வியாபாரம் பண்ணா மக்கள் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அசரத்து வியாபாரம் பண்றாரு, அசரத்து பட்னியா கிடப்பாரு. அசரத்து பட்னியா கிடக்க சொல்றீங்க. அசரத்து வியாபாரம் பண்றது தடை இல்லை, பேசிமா வியாபாரம் பண்றது தடை இல்லை, சுன்னத்.
நிறைய வெளியூர்களில் பிரச்சனை அதுதான். அதற்கு நீங்க ஒரு இமாம் அனுப்புனீங்க, அந்த இமாம் கடை வச்சுக்கிட்டாரு, ஒழுங்கா பள்ளிவாசலுக்கு வர்றது இல்ல, தொலை வைக்கலாம் வர்றாரு, அதற்கு அவருக்கு எதுக்கு கடை? இந்த பேசிமாம்னா கடை வைக்க கூடாது, அசரத்துனா வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு சூழ்நிலை உண்டாக்கிட்டீங்க. நான் இன்ஷா அல்லாஹ் நியத் வச்சிருக்கேன் வியாபாரம் பண்ணணும்னு. நபியினுடைய சுன்னத்தை. என் தகப்பனார் வியாபாரி, வியாபாரம் ஒன்றும் மார்க்கம் தடை விதிக்கவில்லை, நம்ம தகுதிக்கு வியாபாரம் செய்யலாம். இமாம் அல்லாத பட்டு வியாபாரி, மார்க்கத்தின் மிகப்பெரிய சட்ட நிபுணர், லட்ச மக்களால் பின்பற்றப்படுகிற ஒரு சட்ட மேதை, லட்ச மக்களால் பின்பற்றப்படுகிற சட்ட மேதை, ஒழுக்கம் உள்ளவர்கள், பண்புள்ளவர்கள், மிகப்பெரிய பேணுதல் உடையவர்கள் இமாம் அல்லாஹ். ஆனால் வியாபாரி, பட்டு வியாபாரி. அந்த அம்மா சொல்லுச்சு, இந்த பட்டுக்கு போய் 100 கேட்கிறியமா, கூட கேள்வி 200 300 400 வந்தோன்னு அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகி சொல்லிச்சு, ஒரு பெரிய சட்ட மேதை இமாம் என்றல்லவா உங்கள்கிட்ட கொண்டு வந்தேன், நீங்க கூடன்னு சொல்லி என்ன கேலி பண்றீங்களான்னு கேட்டுச்சு. கேலியா பண்ணுகிறீர்கள், என்னை கேலி பொருளாக ஆகிவிட்டீர்கள் இமாம் சொன்னாங்களாம். இல்லம்மா, அல்லாஹ் பாதுகாக்கட்டும், உலகத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நான் யாரையும் கேலி செய்ததில்லை. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நம்ம கையிலலாம் ஒரு அப்பாவியான ஆள் கிடைச்சு அவனை எப்படி மாட்டன்னு மாட்டிடுறது தான். கொஞ்சம் ஒரு மாதிரியான அம்மா சோமாவான ஆள் இருந்தா, கொஞ்சம் அறையா இருந்துச்சுன்னா முழுசா ஆக்கி விட்டுறது தானே நிறைய பேருக்கு வேலை. கண்மணி இமாம் இல்லாத நான் கேலி பண்ணலமா, நீ இந்த துறை சார்ந்தவர்கள் யாரையாவது கூட்டு வந்தா நான் அதை வாங்கிக்கிறேன், நான் வியாபாரத்துக்கு தான் இதை பயன்படுத்த போறேன், ஆனா 400 திர்ஹம் கம்மி, இன்னும் கூட வேணும், நீ இது சார்ந்தவங்களை கூட்டுவா. இல்ல 400க்கு மேலாம் இதுக்கு நான் ரேட் வாங்க முடியாது, கூட்டுவாமான்னாங்க. பட்டு சம்பந்தப்பட்ட ஒருத்தரை கூப்பிட்டாங்க, விசாரிச்சாங்க. எப்பா நான் கேள்வி பண்றேன்னு அம்மா சொல்லுது, இந்த பட்டுக்கு எவ்வளவுப்பா வரும்னு கேட்டாங்க. இது 500 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம்னு சொன்னார். 500 திர்ஹம் வரைக்கும் கொடுக்கலாம். அந்த அம்மா அசந்து போச்சு. சொன்னார், அந்த அம்மாட்ட சொன்னாங்க, பாத்தியா நீ கடைசியா 100 சொல்லி 200 300 400 கூட நான் சம்மதிக்கல, ஏன் இது மதிப்பு கூட, அப்ப 500ன்னு அவர் சொன்ன போது இந்த 500ன்னு கொடுத்தாங்க. அந்த அம்மா சொல்லிச்சான், உலகத்தில் நான் பிறந்து பல பேர்களிடத்தில் வியாபாரம் செய்திருக்கிறேன், உங்களை போல் ஒரு நம்பக மனிதரை என் வாழ்க்கையில் பார்த்ததில்லை. நான் 100க்கு கொடுத்தா 80க்கு கேட்டவங்க நிறைய இருக்கிறாங்க. நான் 100ன்னு சொன்னா 80க்கு கேட்டவங்க இருக்கிறாங்க, 70க்கு கேட்டவங்க இருக்கிறாங்க. நான் 100ன்னு சொல்லி 500க்கு கொடுத்த ஒரே மனிதர் நீங்கள் தான். ஏன் இந்த பொருளுக்கு தரம் இப்படித்தான், நீ ஏமாந்து விற்பனை செய்து விட்டாய் என்கிறார்கள் இமாம் ஆலம் அபூ ஹனீஃபா. கற்றுக் கொடுக்கிறார்கள் உலகத்திற்கு. நம்முடைய நம்பகத்தன்மை என்பது 10 ரூபாய்க்காக இழந்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க. சில பேரை நம்பிடுறோம், நீ நல்ல பொருளா அழகான பொருளா கொடுத்து அனுப்பு, நம்ம வீட்டுக்கு நல்ல கறி கருதுற சொல்லி, எப்பா வீட்டுக்கு கறி தேவை, ஒரு 10 கிலோ நல்ல கறியா கொடுத்து விடு, கவலையப்படாது, அதற்கு சூப்பர் கறி, உள்ள கொண்டு போட்டா பொம்பளையில் சத்தம் போடுறாளோ, மோசமான கறி, நேற்று 2 நாளைக்கு முந்தைய ஃப்ரிட்ஜில் இந்த கறியை கொண்டு இறக்கிட்டீங்கிறாங்க. இப்படி நாம நம்புகிறோம், ஆனால் வியாபாரிகள் நம்பகத்திற்கு மாற்றமாக துரோகம் செய்கிறவர்கள். எச்சரிக்கையாக மாறிவிடுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நம்பியவர்களை என்றைக்கும் அந்த நம்பிக்கையில் நாம் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அசுர நம்பிக்கை வரட்டும் நம் மீது மற்றவர்களுக்கு. அவரெல்லாம் நம்பிக்கையான ஆள் இல்ல அப்படி நம்ம பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கும். நம்ம நம்பிக்கையான ஆள் என்று அடுத்தவர்களால் பேசப்படணும். அவர் நம்பிக்கையான ஆள் இல்லைன்னு நீ பேசுறதை விட, நம்மை பற்றி மற்றவங்க இவரு நம்பிக்கையான ஆளுப்பா, அவரை நம்பி எதுவும் செய்யலாம் என்ற ஒரு இடத்தில் ஒவ்வொரு தனி மனிதனும் வாழ வேண்டும் ஆசைப்பட்டார்கள். அகிலத்தின் அருட்படை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள் உத்தம மனிதர்களை. அந்த தோழர்கள் அப்படி உருவான வழிதான் ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா போன்றவர்கள் அந்த பாதையை தொடர்ந்து உருவாகி இருக்கிறார்கள். நாமும் உருவாகுவோம் நம்பகத்தை பாதுகாக்கப்பட்ட மனிதர்களாக. நம்மை நம்பியவர்கள் என்றைக்கும் மோசம் போகக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடு நமக்குள் வர வேண்டும். அதுல குறிப்பா நம்ம மனைவி நம்ம நம்பிதான் வந்திருக்கிறாங்க. எப்படி நம்ம கணவர் பாப்பா விட்டுட்டு உமா விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. நம்ம கணவர் இவர் நல்ல மாதிரி நடப்பார், அந்த மனைவிக்கு நீ துரோகம் செய்தால், அந்த மனைவியை சங்கடப்படுத்தினால், அந்த மனைவியை கைவிட்டால், அந்த மனைவியை நீ அடித்தால், அந்த மனைவியை உங்க உமா அப்பா சொல்ல கேட்டுக்கிட்டு உதாசீனப்படுத்தினால், நீ கொடூரமான நம்பிக்கை மோசடிக்காரன் என்று நான் சொல்வேன். இப்படி
இப்படி ஒவ்வொன்றிலும் சில குடும்பங்கள்ல நம்மளை நம்பி அண்ணன் வந்து உட்கார்ந்துக்கிடுவார், கைவிடப்பட்டவராக இருப்பார். நம்மை நம்பி நம்ம கூட பிறந்த சகோதரி கைவிடப்பட்டு இருப்பார். அந்த விஷயங்களிலெல்லாம் நீங்கள் நம்பகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வியாபாரங்களிலிருந்து, தனிமனித வாழ்விலிருந்து, குடும்ப வாழ்க்கையிலிருந்து, அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியில் உள்ள உறவுகளிலிருந்து நம்பகத்தன்மையில் மாண்புக்குரிய மனிதர்களாக தொடங்குவதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, நெருக்கடிகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட மௌத்திலிருந்து பாதுகாப்பானாக, ஹயாத் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக, எந்த ஒரு கொடிய வைரஸும் நம்மை தாக்கி விடாமல் பாதுகாப்பானாக, நம்ம பிள்ளைங்களை அல்லாஹ் கண்குளிர்ச்சியாக வாழ செய்வானாக, வியாபாரங்களிலே தொழிலிலே அல்லாஹ் பறக்கத் செய்வானாக, ரிசுக்கிலே விசாலத்தை தருவானாக, வறுமை தரித்திரம் யாரிடத்திலும் தேவைகளை சொல்லி கேட்கிற இழிநிலைகளிலிருந்து பாதுகாப்பானாக, நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 11 ஸலவாத்தோடு மஜ்லிஸ். அல்லாஹ்